ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆடி மாதத்தோட 5வது வெள்ளி. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆடிப்புறமும். அதனால் சாமிக்கு பிரசாதம் நெய்வேத்தியம் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாசிப்பருப்பு பாயாசம், கோயிலுக்கு எடுத்துன்னு போக லெமன் ரைஸும், அதுக்கப்புறம் சாமிக்கு பார்த்திங்கன்னா வளையல் வாங்கி வச்சுருக்கேன், வெத்தலை பாக்கு பழம் தர்ச்சனை வச்சுருக்கேன். அப்படியே பூவெல்லாம் வச்சு சாமிக்கு விளக்கேற்றிட்டு நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு தான் கிளம்புறோம். எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வீட்டில் சாமி கும்பிடுவோம். அப்படியே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தால் பக்கத்துலேயே ஐயப்பன் கோவில் இருக்குது. அந்த கோவிலேருந்து எல்லா சீர்தட்டலத்தையும் ஐயப்பன் கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு தான் திரும்ப பிள்ளையார் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு தான் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். கோவிலை சுற்றி வந்து திரும்ப பிள்ளையார் கோயிலுக்கே வந்தாச்சு. இங்கே தான் நம்மளுடைய சீமந்தம் எப்படி பண்ணுவாங்களோ அப்படி தான் அம்மனுக்கும் சீமந்தம் பண்ணுவாங்க. எல்லா பழத்தட்டு வைப்பாங்க. அவங்களுக்கு புடவை, வளையல், மஞ்சள், குங்குமம், பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, சாக்லேட்டு, பெருச்சம்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே நமக்கு பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வச்சு எடுத்துகிட்டு வந்த தட்டு எல்லாத்தையும் கோயிலை சுற்றி திரும்ப கொண்டு வந்து அம்பாள் பக்கத்துலேயே வச்சிடணும். வச்சுட்டு நம்ம மனசில் என்னென்ன நினைக்கிறோமோ அதை வேண்டிக்கின்னு சாமியை நல்லபடியாக கும்பிட்டு திரும்ப போய் உட்காந்தாச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடிப்புறத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கும் அந்த வழியில் வாங்கி போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்றைக்கி கோவிலுக்கு. இவங்க தான் பார்த்திங்கன்னா சிவபெருமான், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மையார். இவங்க தான் இன்றைக்கி அம்பாள். இவங்களுக்கு தான் இன்றைக்கி சீமந்தம் நடக்குது. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக மங்களகரமாக நல்லா நம்மளை மாதிரியே அழகாக ஜோடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. பார்த்திங்களா, இன்றைக்கி அவங்கள தான் சிரிக்கிறதுக்கு மொத்த பேர் வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா முருகர், வள்ளி தேவியான அவங்களுக்கு வளையல் மாட்டை போட்டிருக்காங்க. பிள்ளையாருக்கு வெறும் மாலை மட்டும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா இவங்க தான். அப்புறம் சரஸ்வதி எல்லாருக்குமே இன்றைக்கி வளையல் மாலை போடுவாங்க. போட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கோயிலை இன்றைக்கி சுற்றி வந்தாச்சு. அதுக்கப்புறம் இவங்க தான் துர்க்கையம்மாவுக்கும் நல்ல வளையலெல்லாம் போட்டு வளையல் மாலை போட்டு இந்த வளையலை வந்து வர சுமங்கலிக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இவர் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மா இவங்களுக்கும் போட்டுக்கிறது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க. மறுநாள் நம்ம போய் கேட்கும்போது அன்றைக்கே எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அம்பாளோட மடியில் பாசிப்பருப்பு ஊற வச்சு முளைக்கட்டி கட்டியிருப்பாங்க. அது குழந்தை இல்லாதவங்களாம் மறுநாள் போய் வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயிலில் சாமியை நல்லபடியாக கும்பிட்டு மனசில் நினச்சதெல்லாம் வேண்டிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தால் அங்கே கோவிலில் தான் இந்த தர்ச்சனை தட்டு கொடுத்தாங்க. தேங்காய், வாழைப்பழம், மஞ்சள் கயிறு, வளையல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு, பூவெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இந்த தர்ச்சனை தட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சு கற்பூர தூப ஆராதனையெல்லாம் காட்டி முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க. லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், ஸ்வீட்டு, சக்கரை பொங்கல். நீங்களும் இது மாதிரி கோயிலுக்கு போய் பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.